Welcome back to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த ஜூனியர் 3rd பேட்ச்க்கான இங்கிலீஷ் அண்ட் தமிழ் क्वेश्चन பேப்பர் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் இந்த ரெண்டு क्वेश्चन பேப்பரோட அனலைசிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தான் இருந்தது. ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்ல முடியாது. இதில் நம்பர்ஸும் எதுவும் பெருசாக இல்லை. ஓகேங்களா, பெருசாக இல்லை, இது நம்பர்ஸே கிடையாது. ஸோ ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். அடுத்து செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காலையில் ஃபஸ்ட்டு 2 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, பார்த்து நல்லா டைப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த 3rd பேட்சோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் படு மோசமாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்களேன், ஏரியா வித் கைண்ட் ஆஃப் கிராப். அது சிஆர்ஓ மாதிரியே இல்லை. சிஆர் தெரியுது, பட் ஓ வந்து தெரியல. ரைஸ்டு எஸ்ஸுக்கு அப்புறம் இ இருக்கா, அங்கே என்ன இருக்குன்றது தெரியல. ஸோ நமக்கு ஜூனியர் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ 8th ஸ்டூடெண்ட் எல்லாருமே இது அடிப்பாங்களா அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன் இந்த மாதிரி தராங்கன்றது நமக்கு தெரியல. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்லேயுமே இதே ப்ராப்ளம் இருந்தது. இதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தோம். பட் அவங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதே மாதிரியான பிரச்சனையாக தான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 row ஹெட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் அந்த இஓ இதெல்லாம் வந்து ஒன்றுமே புரியாத மாதிரியே அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் மெய்ஸுக்கு பாருங்களேன், ஸ்பெல்லிங் வந்து புரியாமல் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம், தர்மபுரி இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்குது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் படு கேவலமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மோசமான ஒரு ஹேண்ட் ரைட்டிங். ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு தான் புரிகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஈஸின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் அங்கங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. லெட்டரும் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பாதி தான் டைப் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படி நடந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்டு தான் அதுக்கு ஒரு காரணம். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்டில் டிலே ஆகினதால லெட்டர் வந்து அவங்களால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்காங்க. மற்றபடி லெட்டர் வந்து ஓகே மாட்ரேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் படு மோசமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்க்கு ப்ராப்பராக வந்து நீங்கள் டைப் பண்ணுன்ற எண்ணத்தோடு வாங்க, சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். அடுத்து தமிழ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்தது. வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இருந்தது ஸ்பீடில். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ்லாம் நல்லா புரிகிற மாதிரி, லெட்டர்ஸ்லாம் நல்லா புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த சேஞ்சஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான இதில் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே தான் சொல்லணும். இதுவும் ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் சொல்லணும். ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்டர் தான். ஸோ போன பேட்சும் கவர்மெண்ட் ஆர்டர் தான் வந்தது. இந்த பேட்சுக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் தான். ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் அங்கங்கே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நடந்த எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.